நான் 92 புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா தேர்ந்தெடுத்தால் நம்மகிட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற. இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளிமுறையும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் இங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். நான் 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன பேசுவாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேட்டையெல்லாம் நாங்களே அதையும் இந்த மனசுல வச்சுக்கல. யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம அந்த அவங்களுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட வைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யாரும் ஒருத்தர் செய்யறோமோ நான் சொல்றேன். யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். காசு இருக்கிறவங்க நல்லவங்க சொல்ல முடியாது. காசு இருக்கிறவங்களுக்காக அவனை நல்லவெல்லாம் சொல்ல முடியாது. காசுலாம் எல்லார்ட்டும் இருக்கு. காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவங்க கிடையாது இல்ல. ஆனா இவன்கிட்ட காசு இருக்கு. ஆனா அந்த காசு அவன் ஈஸியால சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்ன மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியாவில. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்தான். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பல்லு கற்ற தாய்ப்பால் மாதிரி அவன் இது மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால அப்படி ஒரு நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அது எல்லாமே புரியாது. என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன். நண்பரெல்லாம் ஒடுக்கு போய் நடிச்சது இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காம போயிட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியில இருப்போம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம். நம்ம கூட உட்காந்து செலவு போட்டுட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்துல உட்காந்து இருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனா அதெல்லாம் நான் பாத்துருக்கேன், நல்லா பாத்துருக்கேன். அதெல்லாம் தேனப்படம் பண்ணுவான். நல்லா அதுல என்ன இருக்குது ஏன்னா தேனப்படம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு அண்ணன் தான் அவரு. இதனால நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதான் நான் சொன்னது 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிதான் இருந்துதான் நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன். கே. சிவகுமார் சார் ஒரு படம் நாட்டாம ஒரு படம் எடுத்தான். உங்களுக்கு லாபம். அதுல நாட்டாம பாதம் பட்டா வெள்ளாம விளைய முடியும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு கமர்ஷியல் ஏதோ சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காசு டேட்டா கொடுக்குறது 100 ரூபாய் 150 200 கொடுக்குறது 1 ரூபாய்க்கு மேனேஜர். நாங்க பாட்டு பாடுங்கல்ல. நானும் அந்த வாய்ப்பு கேட்டேன். நீங்க தான் கூப்பிட்டீங்க வாய்ஸ் நல்லா இருக்குங்க. அப்ப 5 ரூபாய் பிள்ளைன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம் 100 ரூபாய் இவர்கிட்ட. அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒண்ணு வாய்ப்புகள் வரணும். வரலன்னா வாய்ப்புகளை உருவாகிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சுறேன். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த விருதுதான் மடப்பணியில அந்த பாலாய்காலத்துல அந்த அதை உனக்கு தெரியுங்க. நிறைய பேர் என் கூட பிராயம் நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்திலே வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோலத்துல கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்போம். ஏதோ நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எதுவுமே இல்லாம இல்ல. பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதுறதுக்கெல்லாம் நான் சட்டையெல்லாம் போட்டுக்கிறேன். வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். வளர்ச்சியான படத்துல சும்மா இவர் மட்டும் பலரும் இருக்கிறாருன்னு வந்தாலே இல்லையா. சோ அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க. குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே.
அது இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் அவர் சொல்ற மாதிரி வினோத் கூட இதான் முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அது இப்பதான் எடுத்துக்காங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்றது சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இதுவரைக்கும் நான் நடிச்சதில்லை. மனமும் எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஏதோ கலந்துக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துவாங்க. நான் கடைசியா நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல அதெல்லாம் நடிச்ச படம் யாரு கூட நம்ம மனமும் நடிக்கிறோம். அது இல்ல அஜித் சார் நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலை நடிச்சா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நம்ம மனமும் போய் வைப்பாங்கன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இது இந்த படத்துல நான் எழுதி சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் அது கிடைச்சதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு படம் இது இருக்கு கிரேஸ் அப்படின்னு நான் ஒய்ஃப்கிட்ட என் பையன்கிட்ட நான் சொன்னேன். ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல, திடீர்னு இல்லைட்டாங்க. ஒரு 1 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அது 2 வீடு தான் போச்சு. அந்த கொரோனா டயத்துல தான். கொரோனால இவன் மட்டும் பாதிக்கப்படல, எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துலதான் இன்னைக்கு சிவாங்க இருக்கிற தோட்டத்தை நான் உருவாடினேன். அங்கதான் உட்காந்து அந்த கதையும் தம்பிகிட்ட கேட்டேன். சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், நான் ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம் தான் இப்போ நான் சொல்றது விஷயம் வேற யாருனாலும் கூட கான்பிடன்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு. அதனால என் பண்டாட்டிகள் சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டல நேற்று நடிகர்லாம் வீடு கட்டிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணு கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல, சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டம் மாறணும் இது என்ன நடக்கும் பேசு. அதனால கவலைப்படாத, அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு. அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்துன்னா கை கொடுத்தேன். ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையில எனக்கு நான் எனக்கு ரொம்ப அந்த பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சுவான். அதான் இடையில உடம்பு சரியில்லாம போனதுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவனோட வில் பவர் மீண்டும் இன்னும் ஓப்பனா சொல்ல போனா மரணத்தில் எந்த ஒரு மனிதனா தான் அவனை நான் இப்ப பாக்குறேன். உண்மையில அது இப்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் அது எனக்கு 9 வருஷம் பழகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒருத்தன் இருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்பதான் அவங்களை பாக்குறேன். வாழ்த்துக்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பங்காளி. அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அது மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல, அதான் நிறைய சொன்னாங்க. கடவுள் சித்தி நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சதுதான். ஏன்னா அப்ப நானும் ஈசி நம்பரா இருந்தேன். கோயில்ல அந்த பிரச்சனை நடக்கும்போது அது சொன்னது தேனப்பன்னு சொன்னது உண்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் எனக்கு இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனா நான் இன்னைக்கு நடிகர் கருணாசு தெரியும், நெடுகு பாண்டே தெரியும், தானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும், ரவிநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்பவே ஒரு 250 கேசட்டுக்கு மேல போட்டுருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக் பண்ண 4-5 படம். ஆனா சக நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்ன மாதிரி சின்னவன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப ஈர்ப்பாக நம்ம மாதிரி கிராமத்து மக்கள் இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமா ஒரு லட்சமா ஒரு பெரிய ஆழ்மொழி வச்சுட்டு அதில் வாசிச்சு நானும் குட்டி வச்சு வாசிச்ச காலங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும். நான் 92ல புரட்சி தலைவர் அம்மா கிட்ட 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா தேர்ந்தெடுத்தால் நம்மகிட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற. பட் ஆனா வாங்கி இருக்கிறோம். அதுக்கு அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஷ்மநாராயண் சிங், அலெக்சாண்டர் இந்த கவர்னர் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கிடுவேன்.
ஏன்னா பல திறமைகளை நீங்க இந்த இடத்துக்கு சும்மா இங்க வந்து உட்காரல, ஓசிகள்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏசிக்கு மேல உழைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நாம உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலிருந்து நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் பாசிலியால இருக்கான். அவன் இருந்தாலும் அவன் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கோவில் இருக்கான், என் தம்பி தான், மூத்த டாமினிக்கு திருநெல்வேலி போயிருக்கான். சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ, அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளிமுறையும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் இங்க ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேட்டையெல்லாம் நாங்களே. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாராவது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வயிற்ற பிறக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட வைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யாரு ஒருத்தர் செய்யறோம்னு நான் சொல்றேன். யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகர் இந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அப்பை பேப்பர் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையானவர்கள் எத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு இரவுல கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்தில் உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களானால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பவர்களை பெருமையடைந்து வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள், வணக்கம். போகும் இடம் வெகு தூரமில்லை இந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஜேபிபில வந்து மைக்கேல் வந்து என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒர்க் பண்ணாப்புல கோ டைரக்டரா. கதையில நிறைய எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாப்புல. இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மைக்கேலோட இன்புட் ரொம்ப முக்கியம் இந்த படத்துல ஜேபிபி. அப்புறம் அவன் பயங்கரமான ஒரு கோவக்காரன். எனக்கே அவனுக்கு பயமா இருக்கும் அவனை பாதுகாப்பு. முகத்தை வந்து சாதாரணமா இருக்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கும், அவன் கோவப்பட்டா இன்னும் அதிகமா இருக்கும் அது. ஆனா கோனாறு கட்டுறதான் கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவன் குழந்தை மாதிரி அவன். நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வந்து இங்க இப்படி இருக்கணும் இப்படி எடுக்கலன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிக்கிறது, அவங்க ஒவ்வொரு இஷ்டத்துக்கு எடுப்பாங்கடா, நீ எடுக்கும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட கோச்சிட்டு நான் வேலை விட்டுலாம் போறலாம்னு சொல்லியிருக்கான். சரி திருப்பி கூப்பிட்டு அப்படிலாம் இல்ல, சினிமா மாதிரி நல்லா புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட், நீ எடுக்கும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப. அவ்வளவு ஒரு எமோஷனான ஒரு ஆளு, ரொம்ப கடலா இருப்பான். அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அதை வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறது. எல்லா சைட்லயுமே அவனுடைய திறமையை வளர்த்துக்கணும். எடிட்டிங் பண்ணுவாப்ல, சொன்ன மாதிரி சாங் லிரிக்ஸ் எழுதுறது, எல்லா வேலையுமே தலையிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அது ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ஸ், டீசர், இது சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு முழுமையா மன நிறைவா இருக்குது. ரொம்ப முக்கியமா இந்த லைனை ரொம்ப புதுசா தேர்வு பண்ண ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். மைக்கேல், உனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. படத்துல மைக்கேல் சாரை முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து வெங்கட்க்கு முதல்ல என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்களோட தயாரிப்பாளர் சிவா கிலாரி, விமல் சார், கர்ணா சார், மேரி ரிச்சர்ட்ஸ், எல்லாருமே இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து வெகு இயல்பா பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான படம். எங்களோட இயக்குனரோட 20 வருஷ கனவு, தயாரிப்பாளரோட 3 வருட நம்பிக்கை இந்த படம். இதுல 3 பாட்டு இருக்கு. இதுல கடனுடன் ஆரம்பிக்கிற பாட்டு நான் எழுதியிருக்கேன். அது வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவங்க வந்து பாடியிருக்காங்க. இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கிற சீஃப் டெக்னீஷியன்ஸ், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. கோ டைரக்டர்ஸ்
அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண, நான் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.